மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. நம்ம எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். டெய்லி ஒரு வீடியோ 6 மணிக்கு போடுவேன். இந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஹலோ நண்பன் மிஸ், எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருமே தெரியும், நான் வந்து அரபு நாட்டில் தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இப்போ அரபு நாட்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார்னால பல பேர் இங்கே வந்து வேலை இழந்திருக்காங்க, வேலையை விட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழலில் தான் நானும் இருக்கிறேன். கடந்த 2 மாதமாச்சு எனக்கு வேலை போய் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் இந்த சண்டேனால ஸ்டார்ட் பண்ணாமல் போனால எனக்கு வேலை போயிடுச்சு. முடிஞ்சுன்னா உங்களால் இந்த QR கோட் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு செய்யுங்க. ஹலோ மக்களே, நண்பன் மிஸ், வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி திருச்சியில் தளபதி அவர்கள் நாமினேஷன் ஃபைல் பண்ண போகிறாரு. மத்தியானம் 12 மணிக்கு முன்னாடி போய் ஃபைல் பண்ணிவிட்டு 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 இடத்துல பிரச்சாரம் பண்ணுறதுக்கான அனுமதி கேட்டிருக்காங்க. எத்தனை இடத்துல கொடுத்துருக்காங்க என்னன்றதான் தெரியல. இந்த வீடியோ பார்க்கும்போது காலையில் தளபதி அவர்கள் கிளம்பியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நீங்கள் எப்படி என்ன பண்ண போகிறீங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கினார்னா அங்கேருந்தே ஆரம்பிச்சிடுவீங்க, பஸ்ஸு பின்னாடி போக ஆரம்பிச்சிடுவீங்க, பஸ்ஸை சுற்றி போக ஆரம்பிச்சிடுவீங்க. என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ண போகிறீங்க. அதில் வந்து மாட்டுக்கிறதே கிடையாது அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன் நம்ம ஏதாவது கொஞ்சம் கோவத்தில் சொல்லிட்டோம்னு வச்சுக்கிங்க, அதுக்கு வேறு வந்து கமெண்ட்ஸில் தம்பிங்களாம் வந்து என்னன்னா நீங்கள் பார்த்தாலும் எனக்கு திட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு வேறு கோச்சிக்கிறாங்க. நம்ம எதுக்கு சொல்கிறோம் ஏன் சொல்கிறோன்றது புரிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரே ஒரு மன வருத்தம் மட்டும்தான். ஏன்னா ஒரு சில சம்பவங்கள்லாம் நம்ம ஞாபகப்படுத்தி ஆகணும்ல உங்களுக்கு, அதனால் திருப்பி ஞாபகப்படுத்துகிறோம் பாருங்கள். இல்லை நடுவில் ஏதோ ஒரு யூஸ்லெஸ்லாம் வந்து கேவலமாக பண்ணுறது தான் ஒரு மாதிரி இருக்குது. நம்மளுக்குலாம் தள்ளி விடுறது, கழுத்து அமுக்கிறது, இதெல்லாம் வந்து அப்படிங்களா? ஆமாம், இந்த கொடி இல்லாமல் நிறைய பேர் பண்ணுறதுலாம் எங்களுக்கே வந்து நாங்கள் மூச்சு திணறி தான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம். அப்படியா? யார் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்ல வயசானவங்க தான் இருக்காங்க. இது யாரும் நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது. இவங்க அவங்களாம் எதுவுமே சொல்ல முடியல, பண்ணிட்டு தான் நாங்கள் முடியாமல் தான் இங்கே வந்தோமே. கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. யாருன்னு தெரியல, கலர் சட்டையில் இருக்க கலர் சின்ன சின்ன பசங்க தான் எல்லாருமே வந்து வாண்டடாக தள்ளினது. டிஎம்கேலேருந்து நிறைய பஸ்ஸஸ் விட்டு ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. ஓடாத பஸ்ஸெலாம் இந்த பக்கம் இப்போ இந்த டைமில் போயிருக்கு. எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம். டிஎம்கேட சூழ்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. கேவலம் வேற எதுவுமே கிடையாது. காலையில் இதே சிஎம் வராரு, எல்லா வண்டியும் ஓரம் கட்டினானுங்க. தளபதி வராரு, இது கொளத்தூரில் நடந்த விஷயம். அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு பார்த்துருக்கீங்க. வயசானவர்லேருந்து சின்ன பசங்கள்லேருந்து தள்ளுறாங்க, வைக்கிறாங்க, கழுத்தை பிடிக்கிறாங்க, நெரிக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க அப்படின்றத ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. இன்றைக்கி பட்ட பகலில் செஞ்சவங்க கரூரில் நைட்டில் செஞ்சுருக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்டோன்னு வச்சுங்களேன், நம்மளை தானே திருப்பி வந்து திட்டுவாங்க. அவங்களுக்கு ஒரே அஜெண்டா, தளபதி அவர்களை வந்து கார்னர் பண்ணணும், தளபதி அவர்களை கொலைகாரணும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ஒரு காரணம் அப்படின்றத வச்சு அவங்க மேனிபுலேட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கும் தெரியும். அதான் இங்கே மேட்ரு. உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கும் தெரியும், நம்ம பசங்க எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதே தப்பு தான் பண்ணுறோம். அவரை வரும்போது அவரை பார்க்கணும், அவரை வந்து ஆரவாரம் பண்ணணும், அவரை வரவேற்கணும் அப்படின்ற அந்த ஆசையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செய்கிறதுக்கான சான்ஸை நம்மளே வாரி வாரி வழங்குகிறோம் அப்படின்றத நம்ம மறந்துட மாட்டோம். சரி, மறந்துடுறோம். அதான் இங்கே பிரச்சனையே. ஆனால் இதே கூட்டத்தை நம்ம பாசிட்டிவாக மாற்ற முடியும். எப்படி தெரியுமா? தளபதி அவர் வர்றாருன்னா இதே கூட்டம் அந்த வண்டி பின்னாடியே போகாமல் வழி நெடுக்கில் நீங்கள்லாம் நின்று வேறு யாரும் உள்ளே வந்து நுழையாமல் அவர் வண்டி போகிறதுக்கு அந்த வழியை ரெடி பண்ணி அப்படி கொடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த கூட்டம் வந்து தற்கொலை கூட்டம்னு எவனும் சொல்ல மாட்டான். புரியுதுங்களா? அப்போ இந்த போலீஸ்காரங்களே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, அரசியல்வாதின்னு சேர்ந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. என்னப்பா நம்ம பாதுகாப்பு கொடுக்கல, இருந்தாலும் இந்த பசங்களே இவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களே அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அதை செய்கிறோமான்னு கேட்டால் அதை நம்ம செய்கிறதே கிடையாது. நமக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு தவறு செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன்,
அது வந்து தவறுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து அடுத்த வாட்டி திருத்திக்கிட்டு அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு அந்த மாதிரி நம்ம பசங்க நிறையா தவறுகளை வந்து திருத்தி நிறையா விஷயம் வந்து இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே கலைஞ்சு போனதுன்னா அந்த இடமே நாஸ்தியாக கிடக்கும். அதை எடுத்து போட்டு நம்மளை எல்லாத்தையும் பார்த்தீங்களா எப்படி ஒரு தற்கொலை கூட்டம் வெறும் செருப்பாக கிடக்குது, துண்டாக கிடக்குது, பேரிகேடை உடச்சி விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த அந்த விஷயங்கள்லாம் போய் இப்போ அந்த இடத்துல குப்பையை வந்து க்ளீன் பண்ணி அந்த இடத்த சுத்தப்படுத்துகிற அளவுக்கு நம்ம தம்பிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தம்பி தங்கைகள் எல்லாமே ஓரளவு ரொம்ப தெளிஞ்சிட்டிங்க. ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கூட்டம் நடந்தால் அந்த கூட்டம் நடந்ததுக்கப்புறம் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது விஷயத்த நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறது உண்டு. ஆனால் இன்னும் அதை நம்ம மேம்படுத்தி செய்யணும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர் எங்கே போனாலும் கூட்டம் வருது அப்படின்றது தான் இன்றைக்கி இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்த கூட்டத்தை எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ஆனால் இது குறையலை அப்படின்றத வந்து அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. இவர் திருச்சி போனாலும் கூட்டம் வருது, நாமக்கல் போனாலும் கூட்டம் வருது, மெட்ராஸ்குள்ளே வந்தாலும் கூட்டம் வருது, வேறு தமிழ்நாட்டில் எந்த மூலைக்கு போனாலும் இவர் கூட்டம் வருது, பாண்டிச்சேரி போனாலும் கூட்டம் வருது அப்படின்னு இவர் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கூட்டத்தை அவங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கலான்னு இப்போ அந்த மாதிரி யோசித்ததில் தான் கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். சரி, அது கூட ராத்திரியில் 7 மணி இருட்டில் ஒன்றும் தெரியல வைக்கல அப்படின்றது நம்ம வந்து 1008 எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் காலையிலேயே இவங்க இதை பண்ணுறதுக்கான எல்லா சதி வேலையும் செய்கிறாங்க அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த கூட்டம் மட்டும் இல்லாமல் இந்த கட்டுக்கடங்காத கூட்டம் மட்டும் இல்லாமல் அந்த கட்டுக்கடங்காத கூட்டம் அவருடைய வாகனத்தை சூழ்ந்து அது மிகப்பெரிய லெவலில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறது தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னான்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கல. நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் அ டிவிக்கே தம்பிகள் தொண்டர்கள் தங்கைகள் யாராக வேணா இருங்க, நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ நமக்கு நல்லா தெரியுது இந்த அரசாங்கமும் சரி தேர்தல் ஆணையம் என்ன தான் வந்து நமக்கு ஒத்துழைச்சாலும் இங்கே இருக்க காவல்துறையும் சரி இல்லை மற்ற அதிகாரிகளும் சரி நமக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. அப்புறம் ஒத்துழைக்காத போது நம்ம என்ன பண்ணணும், தளபதி அவர்களுக்கு நாம தான் அரணாக இருந்து அந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும். இந்த இடத்துல ரோட்டில் இந்த இடத்துல இப்படி போனால் டிராஃபிக் ஆகும்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல நின்று அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணி வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மீறி அவர் மேலே அந்த வண்டி மேலே போய் விழுவுறது, அவர் கிட்ட போகிறது, அவர் கூடையே போயிட்டு செல்ஃபி எடுக்க போகிறது, இந்த மாதிரி செய்கிறனால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கடமையிலேருந்து தவறிடும். அவரும் அந்த இடத்த விட்டு வேகமாக இப்போ நவர முடியல, என்னதான் மெதுவாக போனாலும் அந்த போகும்போது அந்த கூட்டத்தை சாக்கா வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறாங்க. நம்ம கூட்டத்தில் நம்ம மட்டும்தான் இருப்போமா? அப்படி கிடையாது. எத்தனையோ திமுக காரங்க உள்ளே ஊடுருவி இருப்பாங்க, எத்தனையோ அதிமுககாரங்க உள்ளே இருப்பான், எத்தனையோ நாம் தமிழர்காரங்க உள்ளே இருப்பான். எல்லாருமே தளபதி மேலே கொள்ள காண்டில் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆள் வந்து ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் மாற்றிட்டு எல்லாருடைய அரசியல் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கி வச்சுருக்காப்புல. ஸோ இதற்கு என்ன காரணம்? நம்ம தான், நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டு தான். ஆனால் நம்மளுடைய சப்போர்ட்டே அவருக்கு அது நெகட்டிவாக இம்பேக்ட் ஆகிற மாதிரி இங்கே இருக்க அனைத்து அரசியல்வாதிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் ரியாலிட்டியாக பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்கலைன்னா பரவாயில்ல, நமக்கு தெரியல, ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கு நமக்கு தெரியலனா பரவாயில்ல, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது நம்ம A to Z எவ்ரிடே அப்டேட் ஆகிட்டே இருக்குது. எவ்ரி 24 ஹவர்ஸும் ஆக்டிவாகவே இருக்கீங்க நீங்கள். அப்படின்னும் போது ஏன் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளால் சரி பண்ணிக்க முடியல? நீங்கள் அந்த கூட்டமாகவே போனாலும் ஏன் அந்த வண்டியிலேருந்து இந்த பக்கம் ஒரு 3 அடி 4 அடி கேப்பு, அந்த பக்கம் ஒரு 3 அடி 4 அடி கேப் விட்டு அந்த வண்டியை ஏன் ஒரு கான்வாய் மாதிரி நம்மளால் கொண்டு போக முடியல? இன்றைக்கி ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போகிறார் அப்படின்னா அவருக்கான அந்த கான்வாயை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு அத்தனை காவல்துறை இருக்குது, கமாண்டர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு கூட்டம் வர்றதில்ல, அது வேறு விஷயம். கூட்டம் வரல, அதனால் அவர் வந்து ஃப்ரீயாகவே போகிறாரு. இருந்தாலும் அவருக்கு அவர் பாதுகாப்பு இருக்குது. ஆனால் கூட்டமே வந்தாலும் கூட்டமே இருந்தாலும் அவருக்கு அதே பாதுகாப்பு இருக்கும், அவர் அதே ஃப்ரீயோட போக முடியும். ஏன்னா அந்தளவுக்கான காவல்துறை அவங்கள வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறதுக்கான எல்லா வேலையும் செய்யும். இங்கே அந்த காவல்துறை தவறுது அப்படின்னும் போது நாம் காவல்துறையாக இயங்கணும், நாம் தளபதிக்கு காவல்துறையாக இயங்கணும், நாம் அவருக்கான ஒரு அரணாக இருக்கணும். அந்த கூட்டத்தில் வரக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாக நம்ம இருக்கணும். அந்த கூட்டத்தில் வரக்கூடிய கொத்தடிமைகளோ இல்லை வேறு நாட்டுமிழ் குரூப்ஸோ இல்லை வேறு எது கட்சிக்காய் சார்ந்தவர்கள் வந்து ஏதாவது அசம்பாதம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்கள நோட் பண்ணி அவங்கள முடிக்கணும். இதெல்லாம் தான் நம்மளுடைய வேலை. இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டோம்னா செஞ்சுருக்கோம்னு பார்த்தோம்னா இதை நம்ம செய்கிறதே இல்லை. கிட்டத்தட்ட இப்போ ஆல்மோஸ்ட் இந்த எலெக்ஷனுக்கு ஒரு 10-15 நாள் தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ வரைக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், தளபதி வந்தார்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அவர் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும், நான் அவர் பக்கத்தில் வண்டி அவர் பஸ்ஸில் போகும்போது அவர் பக்கத்தில் நானும் அவர் பார்க்கணும். அவர் என்ன சொன்னார் அதை நீங்கள் மறந்துட்டீங்களா? மீட்டிங்கில் சொன்னார், என்னால் எல்லா இடத்துக்கும் வர முடியல,
எனக்கு வரணும்னு ஆசை இருக்குது, 234 தொகுதியும் வரணும்னு ஆசை இருக்குது, ஒவ்வொரு குக்கிராமத்துக்கும் வரணும்னு ஆசை இருக்குது. ஆனால் என்னால் வர முடியல, என்னை வந்து இப்போ எனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நான் சிஎம் ஆனதுக்கப்புறம் உங்களில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு குக்கிராமத்துக்கும் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அவரை அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நாம தான் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நமக்கு தெரியுது, நல்லா கண்ணு முன்னாடி தெரியுது இவங்க எந்த அளவுக்கு விஜய் அவர்களை போட்டு அடி அடி நடிக்கிறாங்கன்னு. அப்போ இவங்க அடிக்காத அளவுக்கு இவங்க மிரளணும் அப்படின்னா நம்ம வந்து படையாக மாறணும், நம்ம காவல்துறையாக மாறணும், நம்ம அங்கே ஒரு உளவுத்துறையாக மாறணும். புரியுதுங்களா இல்லையா? நம்ம தான் அந்த இடத்த நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கணும். அங்கே போலீஸே இல்லைனாலும் போலீஸ் எல்லாம் மிரண்டு போகிற அளவுக்கு நம்ம அதை டேக் ஓவர் பண்ணி அந்த இடத்த நம்ம கண்ட்ரோலில் கொண்டு போகணும். ஆனால் நம்மளால் அதை செய்ய முடியல. ஆக்சுவலி செய்ய முடியாதான்னு கேட்டிங்கன்னா செய்ய முடியும். மனசு இருந்துச்சுன்னா, உண்மையாலுமே உங்களுக்கு தளபதி அவர்கள் சிஎம் ஆகணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை செய்ய முடியும். நம்மளுடைய அந்த ஆசை பாசம் சொல்கிறோம்ல, அவரை பக்கத்தில் பார்க்கணும், வைக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், அதெல்லாம் விட பெரிய ஆசை உங்களுக்கு அவர் சிஎம்மை தான் பார்க்கணும் அப்படின்றதுலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்ய முடியும். ஆனால் இல்லை அவர் எனக்கு சிஎம்லாம் ஆக வேண்டாம்ப்பா, அவர் நான் பக்கத்தில் பார்த்தா போதும், அவர் செல்ஃபி எடுத்தால் போதும், அவர் பக்கத்துலேருந்து கையை காமிச்சிட்டா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரி நாம் தற்குறிகளே. இந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களை கண்டிக்கிறதுக்கோ இல்லை நான் வந்து நம்ம வந்து சரியில்லைன்னு சொல்கிறதுக்கோ போடலை. நம்ம என்ன ரியாலிட்டியில் இருக்கோம் அப்படின்றத பதிவு பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது உங்களுக்கு நிறைய பேருக்கு சரின்னு பட்டாலும் சரி, இல்லை என்னப்பா இவர் எப்போ பார்த்தாலும் நம்மளை குறை சொல்லிகிட்டே இருக்கான்னு நினச்சாலும் சரி, அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான், அது தளபதி அவர்களே சிஎம் அப்படின்ற அந்த சீட்டில் உட்கார வைக்கணும்னு. அதனால் நான் என்னை நீங்கள் கோச்சுக்கிட்டாலும் சரி, என் மேலே நீங்கள் காண்டானாலும் சரி, என் மேலே நல்லபடியாக அபிப்பிராயம் சொன்னாலும் சரி சந்தோஷம். ஏன்னா என் வேலையை நான் கரெக்டாக செஞ்சிட்ருக்கேன். அதே மாதிரி தளபதி வேலையையும் நீங்கள் செய்ய விடுங்க. ஆல்ரெடி அவங்க செய்ய விட மாட்டேங்கிறாங்க. நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவரை செய்ய விடாமல், அவரை வெளியில் பிரச்சாரத்துக்கு போக விடாமல், 4 இடத்துக்கு போகணுன்னு டைம் போட்டு போகணுன்னு நினைக்கிற அந்த 4 இடத்துல வெறும் 2 இடத்துல மட்டும் அவர் பார்த்துட்டு அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவர் இப்போ ப்ரோக்ராமை கட் பண்ணிட்டு போகிறதெல்லாம் நல்லதா இல்லை நல்லா இருக்கா நீங்களே சொல்லுங்கள். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு பிரச்சார ஷெட்யூல் ஒன்று போடுறாங்க, அந்த பிரச்சார ஷெட்யூலுக்கு அவர் இந்த டயத்தில் இங்கே இருக்கணும், அடுத்த டயத்தில் இங்கே இருக்கணும், அடுத்த டயத்தில் இங்கே இருக்கணும்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக போடுறாங்க. ஏன்னா மற்ற யாருக்கும் இந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் கிடையாது, உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த வீடியோலாம் பார்க்கலாம். இந்த பாருங்கள், ஸ்டாலின் அவர்கள் உட்காந்து டீ குடிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இந்த பக்கம் சின்னவர் உட்காந்து டீ குடிக்கலாம், பிரச்சனை கிடையாது. சின்னவர் பஸ்ஸில் ஏறி பிரச்சாரத்துக்கு கேட்கலாம், பிரச்சனை கிடையாது. அதற்கு எல்லாத்துக்குமே அனுமதி தருவாங்க, அனுமதியே இல்லைனாலும் செய்வாங்க. ஆனால் இங்கே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அனுமதி வாங்கினாலும் அந்த அனுமதியையும் ஒழுங்காக கொடுக்காம அதை மீறி அந்த அனுமதி கொடுத்தாலும் அந்த இடத்துலையும் சொதப்பலை செஞ்சுட்டு நம்மளை மாதிரி மக்கள் உள்ளே வரும்போது அவங்களுடைய கூலிப்படையில் ஏவி விட்டுட்டு நம்மளை கொன்று அந்த பழியை தூக்கி திரும்பியும் தளபதி மேலே போட்டுருவாங்க. ஒரு கரூர் சம்பவம் நடந்தாலும் நான் ஓப்பனாக எழுதி தரேன், கேரண்டி தரேன், தளபதி அவர்கள் நான் இந்த அரசியல் விட்டு செல்கிறேன், என்னால் இந்த மக்களை மாற்ற முடியவில்லை, என்னால் இந்த மக்கள் உயிர் போவது விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு அவர் இந்த அரசியல் காலத்தை விட்டு போயிடுவார். சத்தியம். படமும் நடிக்க மாட்டார். சத்தியமாக சொல்கிறேன், படமும் நடிக்க மாட்டார். அவர் மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து அவர்னால் முடிஞ்சுன்னா இருக்கிற காசை வச்சு ஏதோ ஒன்று 2-3 மக்களுக்கு நல்லது செய்வார் ஒழிய நினைத்த மாதிரி தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை, ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுக்க முடியாமல் போகும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் உண்மையான தளபதி தொண்டர்கள், நீங்கள் தான் உண்மையான தளபதி ரசிகர்கள், நீங்கள் தான் உண்மையான மாற்றத்தை விரும்பும் ஜென்ஜி கிட்ஸ் அப்படின்றத சொல்லிக்கிறேன். எல்லாமே உங்கள் கையில். இப்போவும் சரி, 23ஆம் தேதியும் சரி. ஸோ 23ஆம் தேதி நம்ம கொடுக்கறது மேட்ரு கிடையாது, இப்போ நம்ம எப்படி அவரை கொண்டு போகிறோம் அப்படின்றதான் மேட்ரு. தயவு செஞ்சு அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க, பாதுகாப்பு கொடுத்து அவரை ப்ராப்பராக பிரச்சாரம் பண்ண விடுங்க அப்படின்றத கெஞ்சி கேட்டுக்கிறேன். Okay guys, see you on another video. Love you all. Take care. Bye bye.